கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:34. விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். ஆமேன். இங்கு எபிரேய நிருபக்காரன் இந்த 11 குறிப்பாக 32 முதல் 34 வசனங்களில் விசுவாச வீரர்கள் பற்றி குறிப்பிடுகின்றார். அதில் உள்ள முக்கிய முதல் நபர் கிதியோன். ஏன் இந்த கிதியோன் விசுவாச வீரர்களின் பட்டியலில் முதல் வர காரணம் குறித்து இன்று சற்று தியானிப்போம். இந்த கிதியோன் யார் என்றால் பயங்கரமான கோழை. அந்த சமயத்தில் இஸ்ரேலர்கள் மீதியானியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இந்த மீதியானியர்கள் திடீரென்று கூட்டம் கூட்டமாக இஸ்ரேலர்களின் திராட்சை தோட்டத்திற்குள் புகுந்து திராட்சை தோட்ட பழங்களை எல்லாம் பறித்து கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். இதனால் இஸ்ரேலர்களது திராட்சை ஆலைகள் எல்லாம் வெறுமையாக கடந்தது. இந்த கிதியோன் வெறிச்சோடி கடந்ததான அந்த திராட்சை ஆலைக்குள் ஒளிந்து மீதியானியருக்காக பயந்து போரடித்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, கிதியோன் சத்துருக்களுக்கு மட்டுமல்ல தன் தகப்பன் குடும்பத்துக்கும் தனது ஊராருக்கும் பயந்து தேவனுக்கு பலி செலுத்த பகல் நேரங்களில் துணியாமல் இரவு நேரங்களில் பலி செலுத்தியதாக நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 7 அதிகாரங்களில் நாம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கோழை சுபாவமும் பயமும் திகிலும் நிறைந்தவன் தான் இந்த கிதியோன். இப்படிப்பட்ட கோழையும் பயமும் திகிலும் நிறைந்த இந்த கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டு தமது தூதன் மூலம் பேசுகிறார். பராக்கிரமசாலியே என்கிறார். இப்படிப்பட்ட பயந்து ஒளிகின்ற கிதியோனை இஸ்ரேலின் படைகளை லீட் பண்ணி வழிநடத்த செல்லும் தலைவனாக மாற்ற விரும்புகிறார். மற்றும் இஸ்ரேலரை நியாயத்திற்கும் 5வது நியாயாதிபதியாகவும் தேவன் நியமித்தார். பரிசுத்த வேத வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்தில் பலம் கொண்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிதியோனை தேவன் மாபெரும் விசுவாச வீரனாக மாற்றினார். இஸ்ரேலின் தலைவனாக மாற்றினார். அதேபோல் மீதியானியர்களை வெற்றியும் பெறக்கன்றார். குறிப்பாக விசுவாச வீரர்களின் பட்டியலில் இந்த கிதியோன் இடம்பெற்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் பலமே இல்லாத கோழையை தெரிந்து கொண்டது போல உங்களையும் தெரிந்து கொண்டுள்ளார். ஆமேன். காட் பிளஸ் யூ.